30 days vocabulary learningல இன்னைக்கு day 1. அதாவது பழைய காலத்துக்கு ஏற்புடைய பழைய காலத்தில் ப்ராக்டிக்கலாக பட்ட ஒரு விஷயம் இப்போ செட் ஆகாது. அந்த ஒரு ப்ராசஸ்க்கு ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ் vocabulary என்ன தெரியுமா? anachronistic. திரும்பவும் சொல்கிறேன், anachronistic. அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கைண்ட்லி கோ த்ரூ இட். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் தேங்க்ஸ் அ லாட். 30 days vocabulary learningல இன்னைக்கு day 2. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யறது, கேர்ஃபுல்லாக செய்யறது, அக்கறை எடுத்து செய்யறது. இந்த ப்ராசஸ்க்கு ஒரு ஃபார்மல் இங்கிலீஷ் vocabulary assiduous. திரும்பவும் சொல்றேன், assiduous. அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கைண்ட்லி கோ த்ரூ இட். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் தேங்க்ஸ் அ லாட். 30 days vocabulary learningல இன்னைக்கு day 3. அதாவது ஒருத்தன் எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டான், லாய்க் பண்ண மாட்டான், ரொம்ப சோம்பேறி, ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்கான். அதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் இங்கிலீஷ் vocabulary என்ன தெரியுமா? indolent. திரும்பவும் சொல்கிறேன், indolent. அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கைண்ட்லி கோ த்ரூ இட். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் தேங்க்ஸ் அ லாட். 30 days vocabulary learningல இன்னைக்கு day 4. ஒரே மாதிரி 2 விஷயம் இருக்கு, ஆனால் அதில் இருக்கிற சின்ன வேறுபாடுகள். அதுக்கான ஒரு ப்ராப்பர் பியூர் ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ் vocabulary discrepancy. திரும்பவும் சொல்கிறேன், discrepancy. அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கைண்ட்லி கோ த்ரூ இட். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் தேங்க்ஸ் அ லாட். 30 days vocabulary learningல இன்னைக்கு day 5. ஊதாரித்தனமாக காசு செலவு பண்ணுறது, கண்ணு முண்டு பார்க்காம காசு செலவு பண்ணுறது, தண்ணியாக காசு செலவு பண்ணுறது. அந்த ப்ராசஸ்க்கு ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ் vocabulary spendthrift. திரும்பவும் சொல்கிறேன், spendthrift. அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கைண்ட்லி கோ த்ரூ இட். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் தேங்க்ஸ் அ லாட். 30 days vocabulary learningல இன்னைக்கு day 6. அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்கான், அநியாயத்துக்கு நல்லவன், அநியாயத்துக்கு உண்மையா இருக்கிறான். அதுக்கு ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ் vocabulary ingenuous. திரும்பவும் சொல்றேன், ingenuous. அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். கைண்ட்லி கோ த்ரூ இட். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் தேங்க்ஸ் அ லாட். 30 days vocabulary learningல இன்னைக்கு day 7. என்ன செஞ்சாலும் திருப்திப்படுத்தவே முடியாது, என்ன செஞ்சாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அந்த ப்ராசஸ்க்கு ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ் vocabulary insatiable. திரும்பவும் சொல்கிறேன், insatiable. அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். கைண்ட்லி கோ த்ரூ இட். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் தேங்க்ஸ் அ லாட். 30 days vocabulary learningல இன்னைக்கு day 8. மற்றவங்க உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கறது, ஒரு மாதிரி பொலைட்டாக தன்மையாக நடந்துக்கிறது. அந்த ப்ராசஸ்க்கு ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ் vocabulary deference. திரும்பவும் சொல்கிறேன், deference. அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். கைண்ட்லி கோ த்ரூ இட். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் தேங்க்ஸ் அ லாட். 30 days vocabulary learningல இன்னைக்கு day 9. ஒருத்தர் செய்கிற குத்தத்தை தன்மையாகவும் அதே சமயம் ஸ்ட்ராங்காகவும் எதிர்க்கிறது. அந்த ப்ராசஸ்க்கு இங்கிலீஷில் ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் vocabulary censure. திரும்பவும் சொல்கிறேன், censure. அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கைண்ட்லி கோ த்ரூ இட். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் தேங்க்ஸ் அ லாட். 30 days vocabulary learningல இன்னைக்கு day 10. எல்லா பவரும் இருக்கு, எல்லா அதிகாரமும் இருக்கு, சர்வ வல்லமை உள்ள இந்த ப்ராசஸ்க்கு ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ் vocabulary என்ன தெரியுமா? omnipotent. திரும்பவும் சொல்றேன், omnipotent. அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கைண்ட்லி கோ த்ரூ இட். ஸ்டே சேஃப், stay healthy, and thanks a lot.